இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் யோவான் எழுதின சுவிசேஷம் 9வது அதிகாரத்தை நாம் தியானிக்கலாம். இந்த பகுதியிலே பிறவி குருடன் ஒருவனை சுகமாக்கின சம்பவம் முழுவதையும் இந்த அதிகாரத்தில் யோவான் எழுதியிருக்கிறார். காண்கிறேன் பின்தொடர்கிறேன் என்கிற தலைப்பின் கீழாக இந்த செய்தியை நாம் கற்றுக்கொள்ள முடியும். தேவகுமாரனாக இயேசு கிறிஸ்துவை அடையாளப்படுத்தி கொண்டிருக்கிற யோவான் தேவகுமாரனுக்கு என்ன வம்ச வரலாறு என்று சொல்லி வம்ச வரலாறையே எழுதாத யோவான் இங்கே பிறவி குருடனுக்கு என்று ஒரு தனி அதிகாரத்தை கொடுத்திருக்கிறதை பார்க்கிறோம். ஏன்? அந்த பிறவி குருடனை சுகமாக்குகிறதற்கு தேவன் ஒருவரே முடியும் என்கிற நம்பிக்கை யூதர்கள் மத்தியில் இருந்தபடியினால இங்கே 4 சுவிசேஷங்களிலும் பிறவி குருடனை இயேசு கிறிஸ்து சுகமாக்கின காரியங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் இங்கே யோவான் தனி சிறப்பை கொடுக்கும்படியாக முழு அத்தியாயம் முழுவதிலும் இவரை குறித்து எழுதியிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். சங்கீதம் 146 அவர்களுக்கு ஒரு நம்பிக்கை இருந்ததே. 8ஆம் வசனத்தில் குருடரின் கண்களை திறக்கிறார். பழைய ஏற்பாட்டில் குருடர்களின் கண்களை திறந்த சம்பவங்கள் எழுதப்படாவிட்டாலும் அங்கே யூதர்களுடைய நம்பிக்கை பிறவி குருடர்களாய் பிறந்தவர்களுக்கு தேவன் ஒருவரே சுகத்தை கொடுக்க முடியும் என்கிற நம்பிக்கை உடையவர்களாய் இருந்தபடியினால் இங்கே 4 சுவிசேஷங்களிலும் பிறவி குருடர்களின் கண்களை இயேசு சுகமாக்கின அற்புதமானது தேவகுமாரனாக அவரை சித்தரிக்கும்படியாக அவைகள் எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். இங்கே சீஷர்கள் ஒரு கேள்வியை கேட்கிறார்கள். ஆண்டவரே, இவன் இப்படி பிறந்திருக்கிறானே, இது இவன் செய்த பாவமோ இவனை பெற்றவர்கள் செய்த பாவமோ? அதாவது ஒரு சிலரை நீதிமானாகவும் ஒரு சிலரை குற்றவாளியாகவும், அதாவது பார்வையில்லாதவன் மிகப்பெரிய பாவியாகவும் பார்வையுடைய நாங்கள் நீதிமான்கள் என்றும் அவர்கள் சித்தரித்து பேசுகிறதை பார்க்கிறோம். 34வது வசனத்தில் யூதர்கள் அங்கே குருடனை திட்டும்போது சொல்லுகிறார்கள், முழுவதும் பாவத்தில் பிறந்த நீ எங்களுக்கு போதிக்கலாமா என்று அவனை புறம்பே தள்ளிவிட்டார்கள் என்று பார்க்கிறோம். இதிலிருந்து அவர்கள் சிலரை நீதிமானாகவும் சிலரை அவர்கள் குற்றவாளிகளாகவும் கற்பனை செய்து வாழ்கிற காரியங்களை நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் இதற்கு என்ன பதில் சொல்வார் என்கிற காரியத்தை அவர்கள் பார்க்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், இவன் செய்த பாவமும் அல்ல, இவனை பெற்றவர்கள் செய்த பாவமும் அல்ல, தேவனுடைய கிரியைகள் இவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்தான். இந்த உலகத்தில் எல்லா மனிதர்களும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாய் மாறிவிட்டார்கள். அவர்கள் ஆவிக்குரிய பார்வையை பெறுகிறதற்கு தேவனுடைய கிரியைகள் வெளிப்படணும். இந்த மாம்ச பிரகாரமாக குருடனாய் பிறந்திருக்கிற இவனுக்கும் தேவனுடைய கிரியைகள் தேவைப்படுகிறது என்று சொல்லி ஒரு மிகப்பெரிய ஆவிக்குரிய சத்தியத்தை அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கும்படியாக ஆண்டவர் இங்கே முற்படுகிறதை பார்க்கிறோம். பகற்காலம் இருக்கும் மட்டும் நான் என்னை அனுப்பினவருடைய கிரியைகளை செய்ய வேண்டும், ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது, நான் உலகத்தில் இருக்கையில் உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறேன் என்று ஆண்டவர் பேசுகிறதை பார்க்கிறோம். நான் இந்த உலகத்தில் வந்தபடினால இந்த உலகத்தில் இப்போ வெளிச்சம் இருக்குது, உங்கள் கூட வெளிச்சம் வந்திருக்குது. ஆனால் ஒருவனுமே கிரியை செய்ய முடியாத ஒரு ராக்காலம், அதாவது நான் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு நான் உயிரோடு கூட எழுந்த பின்பு இந்த உலகத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு அந்தகாரம், ஒரு காரிருள் வரப்போகிறது. ஆகவே தான் ஆண்டவர் அந்த மலை பிரசங்கத்தில் சொல்லி கொடுத்தார், நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள் என்று சொல்லி அவருடைய பிள்ளைகளை இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அந்தகார இருளிலே ஆண்டவர் வெளிச்சமாக வைக்க விரும்புகிற காரியத்தை நாம் பார்க்க முடியும். ஆண்டவர் இங்கே திரும்ப சொல்லுகிறார், இந்த தரையில் துப்பி உமிழ் நீரினால் சேர் உண்டாக்கி அந்த சேற்றை குருடனுடைய கண்ணில் பூசி நீ போய் சீலவாம் குளத்தில் கழுவு, சீலவாம் என்பதற்கு அனுப்பப்பட்டவன் என்று அர்த்தம். இது எதை காண்பிக்கிறது? ஆண்டவருக்கு அற்புதங்களை செய்கிறதற்கு இப்படி தான் ஒரு வழி, இதன்படி தான் அவர் செய்யணும்னு சொல்லி இல்லை. அநேக அற்புதங்களை பார்க்கிறோம். சில இடங்களிலே நீ போகலாம், உன்னுடைய குமாரன் பிழைத்திருக்கிறான் என்று சொல்லுகிறார். ஒரு பார்வையிலேயே கானாவூர் கல்யாண வீட்டில் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றுகிறார். அங்கே 38 வருஷமாக படுத்து கிடந்த ஒரு மனுஷனை தொட்டு சுகமாக்காமல் நீ உன் படுக்கை எடுத்து நட என்று சொல்லி கட்டளையிடுகிறார். ஒவ்வொரு அற்புதத்தையும் ஒவ்வொரு விதமாய் செய்கிற இயேசு அங்கே ஜுரமாய் கடந்த பேதுருவின் மாமியை கையை பிடித்து தூக்கிவிட்டவர், மரித்த சிறுபெண்ணை கையை பிடித்து தூக்கி தலித்தாகுமி என்று சொன்னவர் இங்கே ஒரு ப்ராசஸை செய்கிறதை பார்க்கிறோம். அங்கே ஒரு சேரை உண்டாக்கி அவனுடைய கண்களிலே அவனுக்கு பூசி அவனை போய் அங்கே அனுப்புகிறதை பார்க்கிறோம். ஆண்டவர் எப்படி
அற்புதம் செய்வார் என்பதை நாம் யூகிக்க முடியாது என்பதற்கு இந்த காரியத்தை யோவான் எழுதுகிறார். அப்பொழுது அயலகத்தாரும் அவன் குருடனாயிருக்க அவனை கண்டிருந்தவர்களும் இவன் உட்கார்ந்து பிச்சை கேட்டு கொண்டிருந்தவன் அல்லவா, சிலர் அவன்தான்கிறாங்க, வேறு சிலர் அவனுடைய சாயலாக இருக்கிறார்கள் என்கிறார்கள், சிலர் அவன் உடனே சொல்கிறான் அவனோ நான் தான் அவன் என்று சொல்லுகிறான். அப்பொழுது அவர்கள் அவனை நோக்கி உன் கண்கள் எப்படி திறக்கப்பட்டது என்று கேட்கிறார்கள். அவன் பிரதித்திரமாக, இயேசு எண்ணப்பட்ட ஒருவர் சேர் உண்டாக்கி என் கண்களில் பூசி நீ போய் சீலவாம் குளத்தில் கழுவு என்றார். அப்படியே நான் போய் கழுவி பார்வையடைந்தேன் என்று சொல்லுகிறான். முதல்ல இயேசு கிறிஸ்துவை ஒரு மனிதனாகத்தான் அவன் பார்க்கிறான். இயேசு எனப்பட்ட ஒருவரை நான் பார்த்தேன், அவர் இப்படி கண்களில் சேரை உண்டாக்கி பூசிட்டு அந்த சீலவாம் குளத்தில் கழுவினார், நான் போய் கழுவி பார்வையடைந்தேன் என்று சொல்லுகிறான். அப்பொழுது அவர்கள் கேட்கிறார்கள், அவன் எங்கே? அவன் எனக்கு தெரியாது என்று சொல்லுகிறான். குருடனாக இருந்த அவனை பரிசேயரிடத்தில் பிடிச்சு கொண்டு போயிடுறாங்க. இயேசு சேருண்டாக்கி அவன் கண்களை திறந்த நாள் ஓய்வு நாளாக இருந்தது. ஓய்வு நாளின் தவறான அவர்களுடைய பாரம்பரிய கருத்துக்களை உடைக்கும்படியாக இங்கே தேவகுமாரன் அற்புதங்களை செய்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆகையால் பரிசேயரும் அவனை நோக்கி நீ எப்படி பார்வையடைந்தா என்று மறுபடியும் கேட்டார்கள். அதற்கு அவன் என் கண்களிலே சேற்றை பூசினார், நான் கழுவினேன் காண்கிறேன் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆண்டவர் ஒரு மனிதனை தொட்டு அவனுடைய பாவங்களை கழுவி சுத்திகரித்தார் என்று சொன்னால்தான் அவன் உலகத்தை உண்மையாக அவன் பார்த்து உலகத்தின் அசுத்தங்களிலிருந்து அவன் பிரிந்து அவன் ஆண்டவரை முழுமையாக கண்டு அவருக்காக வாழ முடியும். இவன் தெளிவாக சொல்லுகிறான், நான் கழுவினார் காண்கிறேன் என்று கழுவினேன் காண்கிறேன். அதனைத் தொடர்ந்து அந்த மனுஷன் ஓய்வு நாளை கை கொள்ளாததினால் அவன் தேவனிடத்திலிருந்து வந்தவன் அல்ல என்றார்கள். வேறு சிலர் பாவியாயிருக்கிற மனுஷன் இப்படிப்பட்ட அற்புதங்களை எப்படி செய்வான் என்றார்கள். இவ்விதமாய் அவர்களுக்குள்ளே பிரிவினை உண்டாயிற்று. அவர்களுக்கு அதை ஜீரணிக்க முடியலை. எப்படி தேவன்தான் இந்த சுகத்தை கொடுக்க முடியும், ஆனால் இவன் அந்த சுகத்தை வெளிப்படையாய் பெற்றுவிட்டானே, என்ன செய்வதென்று சொல்லி அந்த குருடனை நோக்கி உன் கண்களை திறந்தானே அவனை குறித்து நீ என்ன சொல்லுகிறாய்? எங்களுக்குள்ளே பிரிவினை வந்துருச்சுப்பா, உன்னுடைய கருத்து என்ன என்று கேட்கும் பொழுது பார்வையடைந்தவனுக்கு இன்னும் ஒரு பிரகாசம் கிடைக்கிறது. அதற்கு அவர் தீர்க்கதரிசி என்று சொல்லுகிறான். முதல்ல மனிதன் என்று அறிக்கையிட்டான், இயேசு என்கிற ஒருவர் என்று சொன்னான். இப்பொழுது இங்கே தீர்க்கதரிசி என்று சொல்லி அவன் அறிக்கையிடுகிறதை பார்க்கிறோம். அவன் குருடனாயிருந்து பார்வையடைந்ததை யூதர்கள் நம்பாமல் பார்வையடைந்தவனுடைய தாய் தகப்பன்மாரை அழைப்பித்து அவர்களை நோக்கி உங்கள் குமாரன் குருடனாய் பிறந்தான் என்று சொல்லுகிறீர்களே, அவன் இவன்தானா? இவனானால் இப்பொழுது இவன் எப்படி பார்வையடைந்தான் என்று கேட்டார்கள். தாய் தகப்பன்மார் பிரதியுத்தரமாக, இவன் எங்கள் குமாரன்தான் என்றும் குருடனாய் பிறந்தான் என்றும் தான் எங்களுக்கு தெரியும், இவன் பார்வையடைந்த வகை எங்களுக்கு தெரியாது, இவன் கண்களை திறந்தவன் இன்னான் என்பதும் எங்களுக்கு தெரியாது, இவன் வயதுள்ளவனாய் இருக்கிறான், இவனை கேளுங்கள், இவனே சொல்லுவான் என்றார்கள். நல்லா மெச்சூர்டானவனாக தானே இருக்கிறான், அவன்கிட்ட கேளுங்கப்பா, எங்களை பிடிச்சி மாட்டி விடாதுங்க என்று சொல்லுகிறார்கள். எதற்கு அப்படி சொன்னாங்க? நீ அதற்கு கீழே ஆவியானவர் எழுதி வைக்கிறார். அவனுடைய தாய் தகப்பன்மார் யூதர்களுக்கு பயந்ததினால் இப்படி சொன்னார்கள். ஏனெனில் இயேசு கிறிஸ்து என்று எவனாவது அறிக்கை பண்ணினால் அவனை ஜெப ஆலயத்துக்கு புறம்பாக்க வேண்டும் என்று யூதர்கள் அதற்கு முன்னமே கட்டுப்பாடு செய்திருந்தார்கள். ஜெப ஆலயத்துக்கு புறம்பா பண்ணி தள்ளிடுவாங்க, நம்மை சமுதாயத்தை விட்டு வெளியே தள்ளிடுவாங்க என்று சொல்லி அவர்கள் பயந்ததினால இவன் வயதுள்ளவனாய் இருக்கிறான், இவனையே கேளுங்கள் என்று அவனுடைய தாய் தகப்பன்மார் சொல்லுகிறார்கள். யூதர்களுடைய முறைமையின்படி அவர்கள் 3 விதமான புறம் தள்ளுதலை வைத்திருந்தார்கள். நித்தீன் என்று சொல்லக்கூடிய ஒரு புறந்தள்ளுதலை வைத்திருந்தார்கள். இது 30 நாட்கள் வரை நீடித்திருக்கும். அந்த நாட்களில் தொழுகைகளில் அவர்கள் கலந்து கொள்ள முடியாது. ரெட்டு உடையை உடுத்தி சவரம் செய்யாமல் அவர்கள் இருக்க வேண்டும். பிறரை விட்டு 6 அடி தூரம் விலகிதான் அவங்க நிற்க வேண்டும். 2வது ஒரு புறந்தள்ளுதலை வைத்திருந்தார்கள். அதற்கு பேர் கோரம் என்று வைத்திருந்தார்கள். தொடர்ந்து எவ்வளவு காலம் என்று வரையறை இல்லை. அக்காலகட்டத்தில் பிற யூதருடன் அவர்கள் பழகவோ தொழுகைகளில் கலந்து கொள்ளவோ முடியாது. அதாவது அவர்களுக்கென்று சொல்லி ஒரு கால வரையறையற்ற ஒரு காரியத்திலே ஒரு தள்ளுபடியை வைத்திருந்தார்கள். சாபத்துக்குரியவர்களாக அந்த நாட்களில் அவர்கள் கருதப்படுவார்கள். இன்னொரு புறந்தள்ளுதலை வைத்திருந்தார்கள், ஷமாதா என்று சொல்லக்கூடிய. இது முற்றுமே யூதரை விட்டு புறம்பே தள்ளிறாங்க. சாகர வரையிலும் அவர்கள் அந்த ஆராதனையில் அவர்கள் கலந்து கொள்ளக்கூடாது. பின்பு எந்த ஒப்புரவாகியும் அந்த காரியத்தில் அவர்கள் வர முடியாது. பார்வை பெற்ற குருடன் யூதருடன் தைரியமாய் விவாதித்து இயேசு தேவ மனிதரை என்பதை அவன் நிரூபிக்க அவன் முயன்ற பொழுது அவனை 34வது வசனத்தில் அவனை முற்றிலும்
புறம்பே தள்ளினார்கள் என்று சொன்னால் அவனை தொழுகைகளிலிருந்து சமுதாயத்திலிருந்தே அவனை புறந்தள்ளி விட்டார்கள். இதற்கு பயந்ததுனால தான் அவருடைய பெற்றோர்கள் சொல்லுகிறார்கள், அவன் வயதுள்ளவனாய் இருக்கிறான், அவன் தான் அவன் வாலிபனாய் இருக்கிறானே, அவனிடத்தில் கேளுங்கள் என்று பேசுகிறதை பார்க்கிறோம். திரும்பவும் அவர்கள் குருடனாயிருந்த மனுஷனை இரண்டாந்தரமும் அழைத்து, நீ தேவனை மகிமைப்படுத்து, இந்த மனுஷன் பாவி என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம் என்றார்கள். தேவன் ஒருவர் தான் சுகப்படுத்த முடியும், ஆகவே இதை மறுத்து சொல்ல முடியாது என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தி, இந்த மனுஷன் பாவி என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம் என்றார்கள். அவன் பிரதித்திரமாக, அவர் பாவி என்று எனக்கு தெரியாது, நான் குருடனாய் இருந்தேன், இப்பொழுது காண்கிறேன், இது ஒன்று தான் எனக்கு தெரியும் என்றான். அவர்கள் மறுபடியும் அவனை நோக்கி, உனக்கு என்ன செய்தான், உன் கண்கள் எப்படி திறந்தான் என்றார்கள். அவர்களுக்கு அதை ஜீரணிக்கவே முடியல. அவன் பிரதியுத்தரமாக, முன்னமே உங்களுக்கு சொன்னேன், நீங்கள் கேளாமற் போனீர்கள், மறுபடியும் கேட்க வேண்டியதென்ன, அவர் சீஷராக உங்களுக்கு மனதுண்டோ என்றான். அப்பொழுது அவர்கள் அவனை, வயது நீ அவனுடைய சீஷன், நாங்கள் மோசேயினுடைய சீஷர், மோசேயினுடைய தேவன் பேசினார் என்று அறிவோம், இவன் எங்கே இருந்து வந்தவன் என்று அறியோம் என்று சொல்லி அந்த மனுஷன், அவன் என் கண்களை திறந்ததும் அவர் எங்கே இருந்து வந்தது என்றும் நீங்கள் அறியாதிருக்கிறது எனக்கு ஆச்சரியமான காரியம்னு சொல்லி அவர்களுக்கு பிரசங்கம் பண்ண ஆரம்பித்து விட்டதை நாம் பார்க்கிறோம். அவன் சொல்லுகிறான், பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கிறதில்லை என்று அறிந்திருக்கிறோம். ஒருவன் தேவ பக்தி உள்ளவனாயிருந்து அவருக்கு சித்தமானதை செய்தால் அவனுக்கு செவி கொடுப்பார். பிறவி குருடனுடைய கண்களை ஒருவன் திறந்தான் என்று உலகம் உண்டானது முதல் கேள்விப்பட்டதில்லையே, அவர் தேவனிடத்திலிருந்து வராதிருந்தால் ஒன்றும் செய்ய மாட்டாரே என்றான். இந்த பிரசங்கங்களை அவன் நியாயப்பிரமாணத்தை நன்கு கற்று அறிந்த அவர்களோடு கூட அவன் பேசுகிறதை பார்க்கிறோம். அவன் அங்கே சங்கீதம் 66:18 பேசுகிறான், நீதிமொழிகள் 15:29 பேசுகிறான், ஏசாயா 1:15 அவர்களோடு கூட அவன் பேசி அவன் இடைபடுகிறதை பார்க்கிறோம். சங்கீதத்தில் அவன் எடுத்து சொல்லுகிறான், அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேனே ஆகில் அவர் என்னுடைய ஜெபத்திற்கு அவர் செவி கொடுக்க மாட்டார் என்கிற காரியத்தை குறித்து அவன் தெளிவாக, இப்பொழுதுதான் கண்கள் திறக்கப்பட்டிருக்கிறது, நீ அங்கே நியாயப்பிரமாணத்தை கரைச்சி குடிச்சேன்னு சொல்லுகிறவர்களிடத்தில் அவன் அங்கே பேசி கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். நீதிமொழிகள் 15வது அதிகாரம் 29வது வசனத்தில், துன்மார்க்கருக்கு கர்த்தர் தூரமாக இருக்கிறார், நீதிமான்களின் ஜெபத்தையோ கேட்கிறார். எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. நான் இப்போ தான் கண்ணு திறந்திருக்கேன், எனக்கே தெரிகிறது நீதிமானின் ஜெபத்தை கேட்டுத்தான் ஆண்டவர் பிதாயின் கண்களை திறந்திருக்கிறார், துன்மார்க்கருக்கு கர்த்தர் தூரமாக இருக்கிறார்னு நான் கேள்விப்பட்டிருக்கிறேனே, நீங்கள் இவ்வளவு இதாக சொல்கிறீங்களே என்று சொல்லி அவன் பேசுகிறதை பார்க்கிறோம். ஏசாயா 1:15 அவர்களுக்கு நினைவுபடுத்துகிறான், நீங்கள் உங்கள் கைகளை விரித்தாலும் என் கண்களை உங்களை விட்டு மறைக்கிறேன், நீங்கள் மிகுதியாய் ஜெபம் பண்ணினாலும் கேளேன், உங்கள் கைகள் இரத்தத்தினால் நிறைந்திருக்கிறது. அவர்கள் கைகளை விரித்து கைகளை உயர்த்தி ஜெபிப்பதற்கு காரணம் என்ன? ஒரு குழந்தையானது கொஞ்சம் தூரம் தகப்பனோடு கூட நடந்துட்டு அல்லது தாயோடு கூட நடந்துட்டு நடக்க விருப்பமில்லை, முடியலைன்னு சொன்னால் கையை உயர்த்தி என்னை தூக்கு என்று சொல்லுகிற காரியத்தை போலத்தான் ஆண்டவரே எங்களால் முடியாது இனிமே நீங்கள் தான் சொல்லி அவர்கள் ஜெபிக்கிற நேரமெல்லாம் எங்களுடைய திராணியினால் ஆகல ஆண்டவரே, உம்மால் மாத்திரம்தான் ஆகும் என்று சொல்லித்தான் கைகளை விரித்து ஜெபிப்பார்கள். ஆண்டவர் அதைத்தான் இங்கே ஞாபகப்படுத்துகிறார். நீங்கள் உங்கள் கைகளை விரித்தாலும் என் கண்களை உங்களை விட்டு மறைக்கிறேன், என்னால் முடியாதுன்னு சொன்னால் கூட நான் மறைக்கிறேன், நீங்கள் மிகுதியாய் ஜெபம் பண்ணினாலும் ரொம்ப அழுது புரண்டாலும் நான் கேளேன், உங்கள் கைகள் இரத்தத்தினால் நிறைந்திருக்கிறது. இந்த சம்பவங்களை அவன் நினைவுபடுத்தி அவர்களோடு கூட அவன் பேசுகிறான். இத்தனை காரியங்களை எனக்கு தெரிகிறது, உங்களுக்கு தெரியவில்லையே என்று சொல்லி அவன் பேசுகிற காரியங்களை பார்க்கிறோம். இதை கேள்விப்பட்ட போது தான் அவர்களுக்கு மிகுந்த கோபம் வந்து அவனை புறம்பாக்கி போட்டார்கள் என்று 34வது வசனத்தில் பார்க்கிறோம். அவனை புறம்பே தள்ளிவிட்டார்கள். ஷம்மாதா அவனை ஒருபொழுதிலும் அவரை காம்ப்ரமைஸ் பண்ணி அவனை சேர்க்கக்கூடாத அளவிற்கு அவனை தள்ளிவிட்டதை பார்க்கிறோம். இயேசு அதை கேள்விப்பட்டு அங்கே அவனிடத்தில் வருகிறார். இன்றைக்கு இந்த உலகம் புறம்பே தள்ளினாலும் என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை என்று சொல்லுகிற ஆண்டவர் அவனை பார்த்து கேட்கிறார், நீ தேவனுடைய குமாரனிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆண்டவரே, அவரிடத்தில் நான் விசுவாசமாய் இருக்கும்படிக்கு அவர் யார் என்றான். இயேசு அவனை நோக்கி, நீ அவரை கண்டிருக்கிறாய், உன்னோடே பேசுகிற அவர்தான் நான் என்கிறார். உடனே
அவன் ஆண்டவரே விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி அவரை பணிந்து கொண்டான். முதல்ல அவரை ஒரு மனிதனாக அறிந்து கொண்டான், பின்பு தீர்க்கதரிசியாக அறிந்து கொண்டான், பின்பு பார்க்கும் பொழுது அவரை மேசியாவாக அறிந்து கொண்டு அவரை பணிந்து கொள்ளுகிறதை பார்க்கிறோம். இன்றைக்கும் அநேகர் ஆண்டவரிடத்தில் ஒரு அற்புத அடையாளம் கிடைக்கும்படியாய், வியாதியில் இருந்தால் மருத்துவராக பார்க்கும்படியாய், அல்லது ஒரு அற்புத சக்தியாக பார்த்து ஆண்டவரிடத்தில் வரலாம். ஆண்டவர் வெளிப்படுத்துகிற காரியங்களை பார்க்கும்பொழுது அவரை ஒரு தீர்க்கதரிசியாக அறியலாம். ஆனால் அவரோடு கூட நெருங்க நெருங்க அவரை தான் தேவனுடைய குமாரன், அவர்தான் மேசியா, அவர்தான் எனக்காக இரத்தம் சிந்தியிருக்கிறார், அவர்தான் என்னை விலை கொடுத்து வாங்கியிருக்கிறார், விலையேற பெற்ற தன்னுடைய இரத்தத்தை எனக்கு கிரயமாக கொடுத்து என்னை விலைக்கு வாங்கி என்னுடைய சரீரத்தை ஆலயமாக மாற்றியிருக்கிறார். இந்த உலகம் எல்லாரும் என்ன புறம்பை தள்ளினாலும், என்னை வேண்டான்னு சொன்னாலும், சாகர வரை உன்னை சேர்த்து கொள்ள மாட்டேன்னு சொன்னாலும், அவர்களை தேடி வந்து என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பை தள்ளுவதில்லை என்று சொல்லி தன்னோடு கூட சேர்த்து கொள்ளுகிற ஆண்டவரை பார்க்கிறோம். அப்பொழுது கூட பரிசேயர்கள் கூட இருக்கிறவங்க, அவங்க கேட்குறாங்க, நாங்கள் குருடரோ என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் குருடராக இருந்தால் உங்களுக்கு பாவம் இராது, நீங்கள் காண்கிறோம் என்று சொல்லுகிறபடினால் உங்கள் பாவம் நிலை நிற்கிறது என்று பேசுகிறார். அதாவது குருடனையும் இங்கே இருக்கக்கூடிய நியாயப்பிரமாணத்தை கையில் வைத்து கொண்டிருக்கிற யூதர்களையும் ஆண்டவர் கம்பேர் பண்ணி சொல்லுகிறார். அதாவது எனக்கு ஒன்றுமே தெரியலன்னு சொல்லிட்டீங்கன்னா கூட உங்களுக்கு பாவம் இராது. சத்தியத்தை அறிந்தீர்கள் என்று சொன்னால் அதன்படி கீழ்ப்படிய வேண்டுமே. நீங்கள் காண்கிறோம் என்று சொல்லுகிறீர்கள், மோசேயினுடைய சீடர் என்று சொல்லுகிறீர்கள், இவைகள் எல்லாவற்றையும் நீங்கள் அறிந்திருந்த போதிலும் நீங்கள் தேவகுமாரனை அறிய முடியாமல் இருக்கிறபடியினாலே உங்கள் பாவம் நிலை நிற்கிறது என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். இந்த பகுதியிலிருந்து குருடனுடைய வாழ்விலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம், பார்வை அடைந்த போது பரமனுக்காக வாழ தீர்மானித்தான். அந்த மதம் எனக்கு பிச்சையை மாத்திரம்தான் வழங்கினது, வேறு எந்த உதவியும் எனக்கு செய்யலை. ஆனால் நான் இப்பொழுது பார்வை அடைந்தபடினால என் பரமன் இயேசுவுக்காக வாழ என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று தன்னை அர்ப்பணிக்கிறான். புறம்பை தள்ளுதலுக்கு அவன் பயப்படவே இல்லை. சமுதாயத்தை விட்டே உன்னை தள்ளி வச்சிருவோம், ஆராதனையை விட்டு தள்ளி வச்சிருவோம், தொழுகைகளை விட்டு தள்ளி வச்சிருவோன்னு சொன்ன போதிலும் அவன் அதற்கு பயப்படலை. சிலுவையை சுமப்பதற்கு அவன் துணிந்ததை பார்க்கிறோம். பிச்சை பாத்திரத்தை விட்டுட்டான், பரலோக காரியங்களை இங்கே பேசத் தொடங்கினதை பார்க்கிறோம். பெற்றோர்கள் கை கழுவின போதிலும் அவன் தன்னுடைய அறிக்கையில் எந்த ஒரு மாற்றத்தையும் செய்யலாம். அவன் கண்டதை தெளிவாக பேசுகிறதை பார்க்கிறோம். அதிகாரிகளின் முன்பாக துணிவுடன் நின்றதை பார்க்கிறோம். ஆண்டவரை வசனங்களை சொல்லி குறித்து அவன் நிரூபிக்கிறதை பார்க்கிறோம். நீங்கள் பாவத்தில் பிறந்தான்னு சொல்கிறீங்களே, ஒரு நீதிமான்களின் ஜெபத்தை தானே தேவன் கேட்கிறார். ஆண்டவரை அத்தனை காரியங்களை குறித்து தன் வாழ்வில் நடந்த அற்புதங்களை வைத்து நிரூபிக்கிறான். ஆண்டவரை பார்த்து கேட்குறான், ஆண்டவரே நான் உம்மை விசுவாசிப்பதற்கு நீர் யார்? தேவகுமாரன் என்று அறிந்த பொழுது அவரை அப்படியே பணிந்து கொண்டதை பார்க்கிறோம். இன்றைக்கும் பிச்சை பாத்திரங்களை கிறிஸ்து நமக்கு தர விரும்பவில்லை. ஆன்மீக ஆசீர்வாதங்களுடன் சிலுவையை சுமக்கும்படியாய் அழைக்கிறார். வெளிச்சம் இருந்து கிறிஸ்தவன் என்று சொல்லி பெயர் வைத்து பின்பற்றவில்லை என்று சொன்னால் நாமும் குருடர்களாகத்தான் காணப்படுகிறோம். அவர்களுக்கு பழைய ஏற்பாடு முழுவதும் ஒரு வெளிச்சமாக அவர்களுடைய கரங்களில் இருந்தது. கிறிஸ்து அங்கே அவர்களுக்கு வெளிச்சமாக இருந்தார். இருந்த போதிலும் அவருடைய மேட்டிமைகள், அவருடைய பெருமைகள் அவரை அறிய முடியாமல் தடுத்து விட்டது. நம்மை தாழ்த்தி வேதத்தை ஒவ்வொரு நாளும் கற்று, ஆண்டவரே நாங்கள் வெளிச்சத்தில் வாழ விரும்புகிறோம், உம்மை அறிந்து வாழ விரும்புகிறோம் என்று ஒப்பு கொடுத்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக நமக்கு வெளிச்சத்தை தந்து நித்திய ஜீவனுக்கு நேராக ஆண்டவர் வழி நடத்துவார். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.